ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, நம்ம தேவன் நல்லவர். நம்ம ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய மகிமை விளங்கும்படியாக இந்த பூமியில் இந்த வாழ்க்கையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் நாம மகிமைக்கென்று வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். இதன் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் 15 வசனம் 1. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த சங்கீதத்தின் தாசன் யாருன்னா தாவீதையா. அந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது இவர் ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் என்னால் பார்க்க முடியுது. இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் நிறைந்த ஒரு வார்த்தையாக இதை நம்ம தியானிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? எவ்வளோ பெரிய ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் அந்த இருதயத்தில் இருக்கிறதுன்றத நம்ம இந்த வார்த்தையில் புரிஞ்சுக்க முடியுது. தாவீதையா, தாவீதுன்னு வேதாகமத்தில் பேர் உச்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவருக்கான ஒரு அற்புதமான அடையாளம் என்னென்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அறிவிக்கிறார், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. அது எங்கே பார்க்கலாம்? நம்ம 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, சாமுவேலையா சவுலை பார்த்து சொல்கிறார், உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ சரியாக நீ ஹேண்டில் பண்ணலை, கர்த்தருக்கு முழுமையாக நீ கீழ்ப்படியலை, அதனால் தெய்வம் வேற ஒரு அரசனை தெரிந்து கொண்டார்னு சொல்லிட்டு அந்த அரசன் யாருன்னு சொல்லி அங்கே தான் தாவீதின் பெயரை உச்சரிக்க ஆரம்பிக்கிறார். அது சொல்லும் பொழுதே ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் இந்த தாசனை குறித்த. அருமையானவர்களே, என்ன சொல்கிறாரு பாருங்க. இப்போதும் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. சவுலை பார்த்து சாமுவேல் சொல்கிற விஷயம், கர்த்தர் சொன்னதை அவர் சொல்கிறார். ஆனால் இதுக்கு முன்பதாக சவுலை ஃபுல்லாக ஆண்டவர் சாமுவேல் ஐயா மூலமாக என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி வழிநடத்திட்டே வராரு. சில விஷயத்தில் தவறிட்டதுனால, முழுமையாக கர்த்தர் கீழ்ப்படாமல் தவறிட்டதுனால ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்து சாமுவேல் ஐயா அழைத்து தன்னுடைய காரியங்களை சொல்லும் பொழுது சாமுவேல் சொல்கிறாரு, ஒரு மனுஷிகமாக ஒரு சிந்தை வருது அந்த தீர்க்கதரிசிக்கு, இதை நான் போய் சொன்னால் அந்த சவுல் எனக்கு ஒன்று போட்டுடுவானே. அப்போ ஆண்டவர் தேற்றி சாமுவேலை அனுப்புகிறாரு. இல்லை, நீ போய் சொல்லத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். அதான் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு என்னன்னா, தெய்வத்தின் பரிபூர்ண சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றாத ஒரு அரசனுக்கான ஒரு நியாய தீர்ப்பாக இந்த தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசுகிறார். பேசும்பொழுதே இந்த தீர்க்கதரிசி யாரை கர்த்தர் நியமிக்க போகிறார், பேரை சொல்லலை, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனை தேவன் நியமிக்க போகிறார். அப்போ அந்த ஒரு வார்த்தையிலேயே தெய்வம் என்ன விஷயத்தை வைக்கிறார்னா, அவருடைய காரியங்களை செய்ய வேணும்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தால் மாத்திரமே தெய்வத்தின் காரியத்தை செய்ய முடியும். எப்படின்னா, ஒருத்தரை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அவங்க நம்மக்கிட்ட ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது, இல்லை ஒரு விஷயத்தை கொடுத்து நீங்கள் இதை நல்லா செய்வீங்க அப்படின்னு நம்பி கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த நம்பிக்கை எப்படி வரும்னா, நம்முடைய உள்ளமும் அவங்களுடைய உள்ளமும் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்த்தார். இங்கே அப்படி தான் போய்கிட்டு இருந்தது சில காலம். ஆனால் ஒரு விஷயத்தில் ஆண்டவர் சத்ருவை பூரணமாக முறியடிக்க சொன்னார். இவர் முறியடிக்கலை, அதிக பிரசங்கத்தனமாக நிறையா விஷயங்களை செய்தார். அதன் விளைவு தான் இன்றைக்கி ராஜ்யபாரத்தையே இழக்கிற ஒரு சூழலுக்கு வந்தாச்சு. அப்போது இங்கே இருதயத்துக்கு ஏற்றவன் தான் தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு சத்தியத்தை தெய்வம் அங்கு பேச துவங்குகிறார். அந்த பாயிண்டில் சாமுவேல் ஐயா மூலமாக இந்த தாவீது ஐயாவை நமக்கு வேதம் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஆனால் இன்னும் தாவீது தான் அதுன்னு சொல்ல வரலை. அது அபிஷேகிக்கப்படும் பொழுது அங்கே ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த குட்டி தாவீது வராரு. அவரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறார். இதுதான், இந்த மனிதன்தான், இந்த பிள்ளை தான் என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை, என்னுடைய சித்தத்தை செய்ய முழுவதுமாக ஏற்ற பாத்திரம் இது. தெய்வத்தின் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, இருதயம் ஃபுல்லா தெய்வ சிந்தையா இருக்கிறவனே தெய்வத்தின் இருதயத்துக்கு ஏற்றவன். நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு. ஏதாவது ஒரு பர்டிகுலர் திங் நம்மளை ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கும், நம்மளும் அதை விட மாட்டோம். அதுக்கு என்ன காரணம்? இருதயம் முழுக்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் நிரம்பி இருக்கு.
பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் எல்லாம் வந்து போகுது. சில நேரத்தில் கொஞ்சம் அப்படியே பாதி நினைவுகளில் இருக்கும், சிலது மறைந்தே போயிடும். ஆனால் ஒரு சில நினைவுகள் சாகிற வரைக்கும் நம்ம கூடவே வரும். அது நல்ல நினைவுகளாக இருந்துட்டால் நல்லது, கெட்ட நினைவுகள் வேண்டாம். அது நம்முடைய ஆத்மாவை அது அரித்து போடுகிற நினைவுகளாக இருக்கும் அருமையானவர்களே. ஆக இங்கே தெய்வத்தையே முழுவதுமாக சுவாசிக்கிற ஒரு மனிதனாக வேதம் இங்கு தாவீது ஐயாவை பதிவுபடுத்துகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு அருமையான அடையாளத்தின் துவக்கத்திலேயே நம்ம இவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாமுவேல் ஐயா சொன்னார். இது பழைய ஏற்பாட்டிலே தாவீது என்கிற ஒரு தாசனை குறித்து தியானிக்க துவங்குகிற ஒரு காலம். புதிய ஏற்பாட்டில் தாவீது ஐயா இல்லை, மரித்துட்டார். அந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக இருக்கு. ஆனாலும் ஒரு தாசன் அவரை குறித்து பேசுகிறார், இதே வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், இப்படிதாங்க கர்த்தரை சுமக்கிற ஒரு மனிதன் அவன் வாழ்ந்திருந்தாலும் மரித்தாலும் இந்த சாட்சி வாழ்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு அடையாளம் தான் இது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் மார்த்தட்டி சொல்கிற விஷயம். பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசனை குறித்து படிக்கிறார், தாவீதை குறித்து சொல்கிறார். ஒரு மனிதன் நம்முடைய வாழ்வு துவங்கும் பொழுது அருமையானவர்களே, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து என்றைக்கு இந்த உலகத்தை அறிய ஆரம்பிக்கிறோமோ அந்த நிமிஷத்திலிருந்து நாம் மரித்த பிறகும் நம்மை குறித்து உலகம் ஒரு விஷயத்தை பேசணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது என்னன்னா இந்த சாட்சி. தெய்வத்தின் இருதயத்துக்கு ஏற்றவராக வாழ்ந்தாருங்க. பழைய ஏற்பாட்டின் சாட்சி இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் புதிய சந்ததிக்கும் மத்தியில் பேசப்படுதுன்னா எப்படிப்பட்ட ஒரு தாசனாக தாவீது இருந்திருக்கிறார். ஆனால் இந்த மனிதனை, இவ்வளவா உத்தமமாய் வாழ்ந்த ஒரு மனிதனை நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம், ஒரு பெரிய ஒரு வல்லமை தாங்க அவர் ஆட்கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அவரை நம்ம பூஜிக்க ஆரம்பித்துடுவோம். சில நேரங்களில் மனுஷ புத்தி அவ்வளோதான். ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் என்ன தெரியுதோ அதை அப்படியே நம்ம நம்பிடுவோம். அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்தியம் இருக்குதுன்றதை இந்த மாதிரி தாசர்கள் எடுத்து நமக்கு சொன்னால் ஒழிய நமக்கு புரியாது. இன்னைக்கு கிருபையா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு இயேசுவானவர். ஸோ இன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். எது சரி எது தப்புன்ற ஒரு ஆலோசனையும் ஒரு வழி நடத்துதலும் ஒரு காவலையும் ஆவியானவர் நம்ம கொடுத்து கொண்டே இருப்பார். ஸோ நம்ம அந்த டேஞ்சருக்கு எஸ்கேப் ஆகிட்டோம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்துலேருந்து இந்த நிமிஷம் பவுல் அப்போஸ்தலன் பேசுகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவதாசர்கள் சாட்சியாக சொன்ன வெற்றியாய் வாழ்ந்த தேவதாசர்களை குறித்து சாட்சி பகரும் பொழுதுதான் அவங்களுடைய விசுவாசம் ஊக்குவிக்கப்படுகிறது. தெய்வத்துக்குள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு டூலாக அது பிரயோஜனப்படுது. இப்போ இந்த பவுல் அப்போஸ்தலன் இன்றைக்கு இந்த விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா தாவீது ஐயா இல்லை. அவர் விசுவாசத்தை எவ்வளவாக கனப்படுத்துகிற சந்ததிகளாக இருந்திருக்கு என்பதை நம்ம முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, இந்த மனிதனை தெய்வமாக பாவித்திடக்கூடாது என்ற ஒரு கரிசனை கூட தெய்வத்துக்கு இருந்திருக்கலாம். அதனால தான் தாவீது ஐயா வாழ்க்கை தெய்வத்தின் விசுவாச பயணத்தில், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாச பயணத்தில் ஒரு க்ஷணத்தில் ஒரு தருணத்தில் இடறிறார். மாம்சீகமாக ஒரு பாவத்தை செய்கிறாரு. ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்பான்டேனியஸாக ஒரு 2 பாவங்களை செய்கிறார். அது முதல் பாவத்தின் கண்டினியூஷன் தான் 2வது பாவம். ஸோ அது ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்னு கூட அதை நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த பாவம் கூட தாவீது ஐயா அந்த ஒரு அசம்பாவிதம் கூட தாவீது ஐயா வாழ்க்கையில் நிகழ்ந்தில்லைன்னா இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாகவே தாவீது ஐயாவை பார்க்க கூட துணிஞ்சிருப்போம். ஸோ மனுஷன் என்றைக்கும் மனுஷன்தான். நான் செயல்பட்டாலொழிய அவன் தெய்வீகத்துக்குள்ளாக நடத்தப்படவே முடியாது என்கிற ஒரு பெரிய உண்மையை இந்த தாவீது தாசனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்து உணர்த்துகிறார். அருமையானவர்களே, அதை அப்படித்தான் பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ ஜெனரேஷன்ஸ் தாண்டி இன்னைக்கு ஒரு முரட்டாட்டமான ஒரு மனிதன் தெய்வத்தை
என்கவுண்டர் பண்ணி அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒப்பு கொடுத்து புறஜாதிகளுக்கு போதிக்கிற அப்போஸ்தலனாக தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி வரவழைக்கும் பொழுது இன்னைக்கு இந்த தாவீதை குறித்து இவர் பேசுகிறார். ஸோ இப்படி தான் நம்ம வாழ்க்கை பேசப்படணும். இதுதான் நம்முடைய அழைப்பு. என் அழைப்பு என்ன ஆண்டவரே, எனக்கு என்ன வச்சுருக்கு? நான் தீர்க்கதரிசியாக இருக்கணுமா, நான் உபதேசியாக இருக்கணுமா, இல்லை நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணணுமா, இல்லை நான் ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணணுமா? இது எல்லாம் கர்த்தருக்காக உங்களால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்கள். இதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை வேணும்னு எதிர்பார்க்கிறதை காட்டிலும் இந்த மாதிரியான ஒரு சாட்சியின் ஜீவியம் ஆண்டவரே, இதுதானே எதிர்பார்ப்பு. இந்த அழைப்பு வேணும். என்றென்றைக்குமாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அழைப்பு இருக்கே, அந்த அழைப்பை மறந்தாச்சு. அந்த அழைப்பு தெரியலை. ஏன்னா அந்த அழைப்பு தான் தலைமுறையாய் பேசப்பட வேண்டிய அழைப்பு. பேசப்பட்டு கொண்டிருந்த அழைப்பாகவும் இங்கே தாவீதையாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுது. இந்த அருமையான தாசன் ஒரு அருமையான ஒரு தரிசனத்தோடு இந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு. யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ண முடியும் ஆண்டவரே? யார் வாசம் பண்ணுவான்? கேள்வி கேட்குறார். கர்த்தரை கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இங்கே இவருடைய இந்த அங்கலாய்ப்பு இது கேள்வி அல்ல, ஒரு ஆச்சரியக்குரியத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஆசையோடு கர்த்தர் பதில் செய்வார். நான் கேட்குறதுக்கு பதில் கொடுப்பார், எனக்கு வழியை காண்பிப்பார். யாரெல்லாம் தேவனுடைய கூடாரத்தில் இருப்பாங்க, யாரெல்லாம் பரிசுத்த பர்வதத்தில் இருப்பாங்கன்னு என் தேவன் எனக்கு தரிசனம் ஊடாக நடத்துவார்ன்ற ஒரு விசுவாசத்தில் கேட்குறார். ஒரு தகப்பங்கிட்ட பிள்ளை கேட்கறது போல கேட்கிறார். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். யார் உங்களுடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உங்களுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அது சொல்லிட்டு கேட்டுட்ட பிறகு அதுக்கு பின்பாக ஒரு வெளிப்பாடு வருது அவருக்கு. அந்த 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் குட் டீட்ஸ் அதை சொல்கிறார். நல்ல கிரியைகளை குறித்து ஒரு பட்டியலை சொல்கிறார். இது வெளிப்பாடு. இது என்ன வெளிப்பாடு? கர்த்தர் தன்னுடைய சாயலை கொடுத்து சிருஷ்டித்த சிருஷ்டியின் அழைப்பு என்ன என்பதை தெய்வம் இங்கு தெளிவாய் தாசனுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இதெல்லாம் நம்ம மூச்சு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நடக்க வேண்டிய செயல்கள். பட் இங்கே ஒரு பெரிய மறைப்பொருள் இருக்குது இதுக்கு. அது நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். இதெல்லாம் குட் டீட்ஸ், நற்கிரியைகள். ஆனால் இந்த நற்கிரியைகள்லாம் செய்ய போது இந்த பூமியில் அவன் எப்படி இருக்கிறான்ற ஒரு ரகசியத்தையும் ஆண்டவர் இறுதியாக கொடுக்குறார் அந்த மகனுக்கு. என்னென்னா அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கி நிறைய பேர் இதை ரொம்ப விரும்புகிறோம்ல. நிச்சயமாக விரும்புவோம். ஆண்டவரே, நான் யாராலும் அசைக்கப்பட்டுறக்கூடாது, என்னை யாரும் தொட்டுறக்கூடாது. சாதாரண உலக காரியத்தில் நான் எடுக்கிற டெசிஷனில் அது நிறைவேற முடியாது, யாரும் என்னை அப்போஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய நினைவுகள் நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது எனக்கு தோல்வியே இருக்கக்கூடாது. யார் தோல்வியை விரும்புவாங்க? தோல்வி விரும்ப மாட்டாங்க யாருமே. எதுலேயுமே வெற்றி விரும்புவாங்க. அது சில பேர் எடுக்கிற ஸ்டெப் கொஞ்சம் நிதானித்து எடுப்பாங்க, நல்லா பிளான் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் டபால்னு ஒரு பெரிய அகலமான அடியை வச்சுருவாங்க, அப்போ சரியாக சரிந்துடுவாங்க. ஸோ இந்த தோல்விகள் எல்லாம் மனுஷனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆனால் தெய்வம் இங்கே என்ன சொல்கிறார்? நீ தோக்கவே மாட்ட. உன் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. யார் சொன்னா உனக்கு தோல்வின்னு? யார்மா சொன்னா? நீ அசைக்கப்படுவதில்லை. எப்போ இந்த 2லிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற நற்காரியங்களை நீ செய்யும் பொழுது பரலோகம் உனக்காக வைத்திருக்கிற தூதர்களை கொண்டு கரங்களை கொண்டு ஏந்தி தப்புவிக்க அவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள். I have appointed angels for you. உனக்கான பணிவிடை ஆவிகளாக நான் தூதர்களை எவ்வளவா வச்சிருக்கிறேன் கிட்ட. ஸோ நீ அசைக்கப்படுவதில்லை, உனக்கு தோல்வி இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டார். தான் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாத விரோதமாய் பரிதானம் வாங்காலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. தாவீது அப்படி தான் இருந்தார். தாவீது கிட்டத்தட்ட ஆராய்ச்சியில் அறியப்படுது 66 யுத்தங்களை போரிட்டாராம். ஒன்றில் கூட தோக்கலை. தோ he fell short in his holy life. அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையிலே, பிரதிஷ்டையான வாழ்க்கையிலே
இடையிலே ஒரு தொய்வு ஏற்பட்டிருந்தாலும் கர்த்தர் அந்த மகனை ஒருவரும் அவர் மேல் கை போட முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். அதுதான் இங்கே கர்த்தர் சொல்றார். நீங்களும் தோற்கிறதே கிடையாது. எத்தனை யுத்தம், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், நீங்கள் தோற்பதே இல்லை. திரும்பமாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். திரும்ப வேதம் சொல்லுகிறது. அதனால தான் வெற்றி, அதனால தான் வெற்றி. ஸோ இன்னைக்கு நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், தேவ கிருபையை இழந்துட்டேன், அந்த நினைவுக்கு போக வேண்டாம். நான் பாவம் செய்துட்டேன், கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து விட்டார்ன்ற நிச்சயத்தை பெற்றுட்டோம்னா திரும்பி அந்த பாவத்தை பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரெண்டு படியாக உயர்ந்துட்டு போய்கிட்டே இருப்போம் பரிசுத்தத்தை நோக்கி. அப்படிதான் இங்கே இவர் வாழ்க்கையில் நடந்தது. ஸோ இவர் தாவீது அசைக்கப்படவே இல்லை. அப்போ சாமுவேல் ஐயா மூலமாக ஒரு தாசனை குறித்து தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்து, அது அந்த ஜேர்னி, ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜேர்னிலேருந்து நியூ டெஸ்டமெண்ட் வரைக்கும் வந்து நிற்குதுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுற வரைக்கும் நிற்குது. அவர் உபதேசத்தில் உபயோகப்படுத்துகிற ஒரு அடையாளமாக கூட இந்த தாசனை குறித்து வேதம் அவ்வளவா அழகாக நமக்கு வர்ணித்து காட்டுகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு விஷயம்தான் தெய்வத்தை ரொம்ப பிரியப்படுத்தி அவரை தாவீதின் குமாரன் என அழைக்கப்பட தெய்வம் விரும்பினாரோ என்னவோ, அப்படி கூட யோசிக்க தோணுது எனக்கு. இப்படி நம்ம ஒவ்வொருவருடைய தெய்வம்னு கர்த்தர் அழைக்கப்பட அவர் ரொம்ப விரும்புகிறார். உங்கள் பேரை வச்சு பாருங்களேன், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. எப்படிங்க அது ஒரு மனிதனுடைய பெயரை வைத்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவன்னு தான் அழைக்கணுமா? எவ்வளவு தெய்வம் தன்னை தாழ்த்தி வருகிறார். அதற்கு என்ன காரணம்? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் யார் இருந்தாலும் உன் பேரை சொல்லி உன்னுடைய கடவுள்னு நான் அழைக்கப்பட நான் விரும்புகிறேம்மா. இப்படிப்பட்ட தெய்வத்தை யாராவது வாழ்க்கையில் பார்த்துருக்கோமா, கேட்டிருக்கோமா, அனுபவிச்சிருக்கோமா? அருமையானவர்களே, நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள், முத்தரிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய தெய்வமா இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட விரும்புகிறார், என்னுடைய தெய்வமா அவர் அழைக்கப்பட விரும்புகிறார். இன்று வேதம் அப்படித்தான் நம்மை குறித்து ஒரு அடையாளத்தை கொடுக்கிற விஷயமா இருக்கு. அவர் எதற்காக அப்படி அழைக்கப்பட்டாராம் தாவீது? அதே 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பாருங்க, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். யார் சொல்றது? தெய்வம் சொல்றாராங்க. சாமுவேல் நீ போ, சவுல் உன்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒருத்தனை பார்த்து வச்சிருக்கிறேன், அந்த பாத்திரம் நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் அது செய்யும். அருமையானவர்களே, இது இரண்டாவது செய்தி. கர்த்தர் எப்பொழுது இருதயத்தில் வைத்திருக்கணும்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர் சொல்வதை, அவர் சித்தம் வைத்திருக்கிறதை செய்யணும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். இது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். முதலாவது புரிஞ்சுக்கிறது கஷ்டம், தெய்வத்தின் சித்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் இருக்கிற அக்கா தங்கச்சி மனசில் என்ன நினைக்கிறாங்க கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இப்படி இருக்கும்போது தெய்வத்தின் சித்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைக்கி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு தீர்க்கதரிசிக மூலமாக பேசினார், ராஜாக்கள் மூலமாக பேசினார், நியாயாதிபதிகள் மூலமாக பேசினார். ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு இடைப்படுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவர் பேசுகிறேன்றாரு. நமக்கு தான் பயம், தெய்வம் பேசுவாரா? எஸ், அவர் பேசுகிற தெய்வம். அவருக்கு சித்தமானவைகளை செய்ய நான் விரும்புகிறேன்ப்பான்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வம் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். அது எப்படி பேசுவாரோ அது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என் எக்ஸ்பீரியன்ஸை கலந்து உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அது மாதிரியே இருக்கும். அந்த சிஸ்டரோடு பேசினார தெய்வம் அதே மாதிரி என்னோட பேசுங்க, அப்படிதான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இங்கே தெய்வம் என்ன சொல்ல விரும்புகிறார்? மகனே மகளே, ஒவ்வொருவருக்கும் ஐ ஹாவ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் நான் வைத்திருக்கிறேன் ஆதீனத்தில். அந்த அனுபவத்தை இடத்துல கேளு. எப்படி வேணா பேசுவாருங்க தெய்வம். அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது சும்மா வார்த்தை இல்லை, அது மெய்யான வார்த்தை.
பலமே இல்லை, கோழையான கிதியோனை பராக்கிரமசாலியேன்னு அழைத்த தெய்வம் இல்லையா? அழைச்ச உடனே அந்த தாசனுக்கு எங்கேருந்து பலன் வந்தது? கருவலை உருவாகி வந்து எதிரிகள் முன் நிற்கிற வரைக்கும் அந்த பலன் இல்லையே. ஓடுறாரே, ஓடி 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 ஒளியிறாரே. ஐயோ இப்படி எங்கள் வயிற்றுல அடிக்கிறாங்களே நினச்சிட்டு ஓடுறாரு கிதியோன். ஆனால் தெய்வம் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, எத்தனை நாள் ஓட போகிறீங்க? எத்தனை நாள் எங்கே போய் ஓடி ஒளிய போகிறோம்? கர்த்தர் இன்றைக்கு நம்ம அழைக்கிறார் பராக்கிரமசாலியேன்னு. அதாவது உனக்கு ஒரு பலத்தை வைத்து நான் பார்க்குறேன், தயவு செஞ்சு அந்த பலத்தை நீ பார்க்கணும்னு என் சமூகத்தில் நீ கேட்கும் பொழுது நான் உனக்கு காண்பிப்பேன். ஸோ ஏதோ ஒன்று தடையாக இருக்குது. ஏசாயால பார்க்குற மாதிரி நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் தான் அவர் செவியை நம் பக்கமாக திரும்ப முடியாத படிக்க தடையாக இருக்குது. ஸோ பாவம் அக்கிரமம் போது நான் ஒன்றுமே செய்யலையேங்க. நான் கொலை பண்ணலை, நான் யாரையும் வயிற்றுலையும் அடிக்கலை, அம்மா அப்பாவை காலந்தொட்டு கனம் பண்ணுறேன், இதெல்லாம் இருக்கே, வேறு எது பாவம்ன்றீங்க? சுயநீதி கூட பாவம் தாங்க, பொருளாசை கூட பாவம் தாங்க, சகோதரனுக்கு விரோதமாக பேசுறது கூட பாவம் தான். அது கொலைக்கு சமானம் கர்த்தர் சொல்கிறார். இப்போ எதை நீங்கள் ஜாட் பண்ண போகிறீங்க? எதை நான் சரியான பாவம் நான் ஜாட் பண்ண போகிறேன்? இல்லைங்க, பண்ணவே முடியாது. தெய்வத்துக்கு விரோதமாக எதை நினைத்தாலும் அவர் எதை சொல்லி போனார்? கர்த்தர் எதை சொல்லி போனார்? ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்றாரு. இப்போ அந்த அளவுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்து போன தெய்வம் அவர். அங்கே போய் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இல்லை இல்லை, இது எப்படின்னா நான் ஒன்றுமே பண்ணல, நான் எதுக்கு வாங்கின ஒரு அடியே போகிறோம், எதுக்கு இன்னொரு கணத்தையும் நான் காட்டணும்? இதுக்கே நான் குவைட்டாக போயிடுறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், நீ குவைட்டாக போகிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம், திரும்பி அடுத்த வாட்டி உன்னை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயத்தமாகவே போவேன். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். அந்த அளவுக்கு நம்ம தெய்வம் நமக்கு வாழ்க்கையின் உண்மையை, தெய்வீக வாழ்க்கையின் உண்மையை அவ்வளோ சிரத்தை எடுத்து நம்ம கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாரு. இந்த மாதிரியான தாழ்மையை கற்றுக் கொடுத்த தெய்வம், இந்த மாதிரியான அன்பை கற்றுக் கொடுத்த தெய்வம் எதை பாவம்னு சொல்கிறார்? இதற்கு புறம்பாய் நம் சிந்தையில் என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே பாவம் தான். தாழ்மைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சிந்தையும் பாவம் தான். தெய்வ அன்புக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா கிரியும் பாவம் தான். ஸோ எந்த பாவம், எந்த பாவத்தை கர்த்தர் கொஞ்சமாக பார்க்குறார், எந்த பாவத்தை கர்த்தர் பெரிதாக பார்க்குறான்றதெல்லாம் இல்லை. கள்ளத்தராசு பாவன்றாரு, பொய் உதடு அருவருப்புன்றாரு, முறுமுறுப்பு குஷ்டரோகத்தை கொடுப்பேன்றாரு. குஷ்டரோகம் சாபத்துக்கு சமானம். தேவன் எரிச்சல் உள்ள தெய்வமாக இருக்கிறான்றதுக்கு அடையாளங்க. அன்னைக்கு மிரியாம் அப்படி தான் பட்டாங்க அந்த பாடு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வேதம் நமக்கு எது பாவம்னு அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேணாம். பட் விச் எவர் இஸ் அகெயின்ஸ்ட் அந்த டிவைன் திங்கிங், டிவைன் லவ், ஆல் தட் இஸ் சின். தெய்வ அன்புக்கு புறம்பானது, தெய்வ காரியத்துக்கு புறம்பானது, தெய்வ சித்தத்துக்கு புறம்பானது, தெய்வ அழைப்புக்கு புறம்பான எல்லா செயலும் பேச்சும் சிந்தையும் பாவமே. ஸோ இந்த ஒரு பதிலைத்தான் இப்போ நான் கொடுக்க முடியும். இதன் அடிப்படையில் நிறைய நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் தவறி இருக்கேன்ப்பா, எங்கெங்கெல்லாம் என் பாவம் இன்னும் உயிரோடு இருக்குது, இன்னும் சாகாமல் இருக்குதுன்றதை ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஸோ என் இருதயத்துக்கு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். ஸோ இது முதல் விஷயம். தாவீதையா இவ்வளோ ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவரை அனுகிரகித்து வைத்திருக்கிறார். 74 சங்கீதங்கள் எழுதியிருக்காராங்க. அந்த 74 சங்கீதங்களையும் தன்னுடைய அனுபவங்களை கலந்த சங்கீதங்கள் நிறைய எழுதியிருக்கார். சத்ருக்கு பயந்து ஓடும் பொழுது கர்த்தர் அவர் தப்புவித்த காலங்கள், அதுக்கு ஒரு சங்கீதம். பச்சை பாடலத்தில் பாவம் செய்து அதுக்கு பின்பாக கணவனை கொலை பண்ணி அதுக்கப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தப்பட்ட போது அப்போ ஒரு சங்கீதம். இந்த மாதிரி ஒரு சூழல்களுக்கும் தேவன் அவர் எப்படியெல்லாம் he went through that situation and how he was able to overcome the situation and what made him overcome the situation. All these are so beautiful experiences in David's life. So இது சொல்லி புரிய வேண்டிய விஷயம் இல்லை. அந்த பாதையிலே நான் போயிருந்தா, நான் அதே பாவத்தை செய்து அதேபடியான நாத்தான் போல ஒரு தீர்க்கதரிசி என்னோட பேசி எனக்கு தெய்வம் ஒரு பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்து அதுக்கப்புறம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சமாதானத்துக்கு அடையாளமாக ஒரு பிள்ளையும் கொடுத்து அதுக்கப்புறம் இன்னும் அந்த ராஜாசனத்தில் உட்கார வச்சு பல யுத்தங்களை நடத்தி ஜெயிக்க வைத்து ஒரு தீர்க்கதரிசியாக இன்றைக்கு மக்கள் என்னை சந்ததியாக போற்றி பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வச்சு பார்க்கும்போது அது நம்மளை எடிஃபை பண்ணும்.
இரண்டாவது விஷயமாக, இள வயதிலேயே தேவனை குறித்த ஒரு தெளிவுடைய ஒரு தாசனாக இருந்தார். இதை எப்படி பார்க்கலான்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு பெலிஸ்தீன் வந்து நிற்கிறாங்க. வந்து நாள் கணக்காக வந்து யார் என்னை வீழ்த்த முடியும் அப்படின்னு தேவ ஜனத்துக்கு விரோதமாக, இஸ்ரவேல் இராணுவத்துக்கு விரோதமாக வந்து நின்று ஒத்த மனிதன் வந்து நின்று சவுலுக்கு விரோதமாக எதிர்ப்பாக நின்று சேலஞ்ச் பண்ணுறான். அங்கே இந்த குட்டி தாவீதுன்னு சொல்லும்போது அந்த மகனுக்கு ஒரு 15 வயது இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த டீனேஜில் தான் இருந்திருக்க முடியும், 19 வயசு கூட தாண்டி இருக்காது. ஸோ அந்த டீனில் இருந்திருக்காருன்ற மாதிரி தான் நமக்கு புலப்படுது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இது சொல்கிறதுக்கான விஷயம் என்னென்னா, அந்த பெலிஸ்தனை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியல. அவன் வந்து தினமும் மிரட்டிட்டு போகிறான், யாராலையும் ஜெயிக்க முடியல. இன்ஃபேக்ட் தாவீதுடைய மற்ற சகோதரர்களும் அந்த இராணுவத்தில் இருக்கிறாங்க, யாராலையுமே ஜெயிக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் அப்படி நிற்கிது. அவன் அந்த ஆள் நிற்கும் போது மக்கள் எல்லாம் சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகரை பார்த்த உடனே பயம் வருது. ஆனால் இந்த பையனுக்கு பயம் வரல. அதுக்கு மாறா தன்னுடைய வாழ்க்கையில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 நிகழ்வு. ஒரு நேரம் சிங்கம் வந்துச்சான், ஒரு நேரம் கரடி வந்துச்சான். அவன் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை பட்சிப்பதற்கு. அதை பார்க்கலாமா? 34ஆம் வசனத்துலேருந்து பாருங்கள். 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. இத்தனை பேர் வந்து நின்னும் அவன் வந்து ஜெயிக்க முடியல அவனை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாவீதை ப்ரொவோக் பண்ணுது. என்னன்னா, தேவனை தூஷித்து அந்த பெலிஸ்தன் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். உங்களை கொண்டு உங்க மேல் நிப்பேன்ற அளவுக்கு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உங்களை நசுக்கி போடுவேன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் அவனுக்கு என் தெய்வத்தையா நீ துக்கப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு வைராக்கியம் வருது. அப்போ அந்த மூமெண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் இங்கே நமக்கு உணர்த்தப்படுற விஷயம். சின்ன வயசுலேயே அந்த தெய்வத்தின் மேல் இருக்கிற ஒரு அன்பு. இது என்ன ஒரு இன்ட்ராக்ஷன் அவருக்கு தெய்வத்துக்கிட்ட இருந்திருக்குன்னு தெரியலை. என்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பெற்றோர் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல, புரியலை. அந்த சின்ன வயசில், அந்த வாலிப வயதில், அதுவும் டீனேஜில் எதை பார்த்தாலும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற வயசு, மின்றதெல்லாம் பொண்ணுன்னு நினைக்கிற வயசு. யார் என்ன சொன்னாலும் ஆமாம் இதுதான் தெய்வம்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அது. ஆனால் அதுதான் சொல்லுவாங்க பெற்றோர் வந்து பசங்க வந்து அடலசன்ட் ஸ்டேஜ்லேயும் டீனேஜ் அந்த மாதிரி பீரியட்லேயும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக அவங்கள தெய்வத்துக்குள்ளாக ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் காலத்துக்கும் பார்த்திங்கன்னா அது ஆணி வேறு மாதிரி இருதயத்தில் இருக்கும். தெய்வத்தை விடவே மாட்டாங்க, உட்காந்தாலும் நின்னாலும் தெய்வத்தை பிடிச்சுக்குவாங்க. ஸோ இங்கே இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்குன்றது பெரிய, அது அவருக்கு ஒரு கிடைத்த ஒரு தயவாகத்தான் நம்ம பார்க்க முடியுது. இவர் இங்கே தெய்வத்தை குறித்து அவன் தூஷித்து பேசுகிறான்னு உடனே கிளம்பிட்டார். நான் போய் அந்த பெலிஸ்தனை நான் ஜெயிக்க போகிறேன், தோக்கடிக்க போகிறேன். சின்ன பையன், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் யுத்த வீரர்களாய் அங்கே எடுத்துக்கொள்ள முடியும். அது வேதத்தில் உள்ள பிரமாணம். கர்த்தர் சொன்னது இஸ்ரவேல் இராணுவத்திற்கு 20 வயதுக்கும் மேற்பட்ட வாலிபர்களை இராணுவத்தில் சேர்க்கணும். ஸோ அப்போ இங்கே ஆர்மியில் இவர் இல்லை, எங்கே இருக்கிறார்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். வராரு, வந்து சகோதரரை பார்க்கணுன்னு வரும்போது இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பெலிஸ்தன் வந்து தைரியமாக ஜீவனுள்ள தேவனை வந்து தூஷிச்சுட்டு நிற்கிறான். தாங்க முடியலை, பேச ஆரம்பிக்கிறாரு. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு தைரியம், துணிவு பாருங்களேன். யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடல. ராஜா நீங்கள் என் கூட வாங்க, கொஞ்சம் என் பக்கத்தில் இருங்க, என்ன நம்ம 2 பேரும் போய் தோக்கடிச்சிடலாம், நான் போகிறேன். அந்த ஒரு ஸ்பான்டேனியஸாக அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நாமத்துக்கு பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறுக்கிடுமானா அந்த ஸ்பான்டனிட்டி வரணுங்க. அது எனக்கு எவ்வளோ வயசாக இருந்தாலும் அதை கர்த்தர் பார்க்க போகிறதில்ல. இந்த வாலிப மகனுடைய, இந்த டீனேஜர்னுடைய வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்தார்.